அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய தினம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை. நட்சத்திரம் மிருகசீரிடம். மாலை 3:49 வரை. அதன் பிறகு திருவாதிரை. இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுபனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 3:49 வரை பிரித்தியக்கு தாரையாக வருவதால் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரமாக அமைகிறது. மாலை 3:49க்கு மேல் சிறப்பான நேரங்களாக அமைகிறது. பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 3:49 வரை சேமதாரையாக வருவதால் சிறப்பான நேரங்களாக அமைகிறது. மாலை 3:49க்கு மேல் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது. கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 3:49 வரை பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது. மாலை 3:49க்கு மேல் சம்பத்து தாரையாக வருவதால் சகல சம்பத்துகளும் கிடைக்கக்கூடிய நேரங்களாக அமைகிறது. ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 3:49 வரை சம்பத்து தாரையாக வருவதால் சகல சம்பத்துகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நேரங்களாக அமைகிறது. மாலை 3:49க்கு மேல் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக வருகிறது. மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 3:49 வரை சென்மத்தாரையாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது. மாலை 3:49க்கு மேல் சிறப்பான நேரங்களாக அமைகிறது. திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு பரம மைத்திர தாரையாக வருவதால் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலை 3:49 வரை சிறப்பான நேரங்களாக அமைகிறது. மாலை 3:49க்கு மேல் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பரம மைத்திர தாரையாக வந்தாலும் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மாலை 3:49 வரை பரம மைத்திர தாரையாக வருவதால் சிறப்பான நேரங்களாக அமைகிறது. மாலை 3:49க்கு மேல் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலை 3:49 வரை வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது. மாலை 3:49க்கு மேல் சிறப்பான நேரங்களாக அமைகிறது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. ஏனென்றால் உங்கள் ஜென்மராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு வருவதால். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாலை 3:49 வரை வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது. மாலை 3:49க்கு மேல் சிறப்பான நேரங்களாக அமைகிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலை 3:49 வரை ஜாதகத்தாரையாக வருவதால் சிறப்பான நேரங்களாக அமைகிறது. மாலை 3:49க்கு மேல் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலை 3:49 வரை ஜாதகத்தாரையாக வருவதால் சிறப்பான நேரங்களாக அமைகிறது. மாலை 3:49க்கு மேல் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.